ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே, உன் மனமகிழும் செய்தியோடு உன் அன்னை உனக்காக காத்திருக்கிறேன். கேள் தங்கமே, உன் உருக்கமான வேண்டுதல்களை நான் கேட்டேன். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி தர உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக காத்திருக்கிறேன். தாமதிக்காமல் முழுமையாக கேள் மகளே. என் பரிபூர்ண ஆசைகளை பெற்றுக்கொள். நான் ஒரு முறை என் பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டால் அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது, செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது, அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் பூத்து குலுங்கும். இல்லை என்ற சொல்லி இனி அவர்களிடம் இருக்காது. அப்படித்தான் மகளே, இன்று உன் வீட்டிற்கு உன்னை பார்க்க வந்துள்ளேன். கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வேன். உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆனந்தத்திற்காக காத்து கொண்டிரு குழந்தையே, கண்டிப்பாக கிடைக்கும். என்ன அம்மா, சோதனையும் நீங்கள் தான் தருகிறீர்கள், அதற்கான ஆறுதல்களையும் நீங்களே தருகிறீர்கள், இது நியாயமா என்று கேட்கிறாய். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிகமான தீர்வு. ஞானம் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. நான் உனக்கு ஞானத்தை தர விரும்புகிறேன். சோதனைகளின் மூலம் என்ன அம்மா, சோதனையும் நீங்கள் தான் தருகிறீர்கள், அதற்கான ஆறுதல்களையும் நீங்கள் தான் தருகிறீர்கள், இது நியாயமா என்று கேட்கிறாய். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிகமான தீர்வு. ஞானம் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. நான் உனக்கு ஞானத்தை தர விரும்புகிறேன். சோதனைகள் மூலம் அனுபவம் பிறக்கும். அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும். அதற்காகவே நான் இத்தனை செயல்களை செய்கிறேன். செல்லமே, உனக்கான சோதனைகள் நீ நிரந்தர சந்தோஷத்தை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே உன் அம்மாவின் எதிர்பார்ப்பு. அதற்காக இத்தனை காயங்களா அம்மா, எத்தனை ரணங்களை தாங்குவது என்று கேட்கிறாயா? என் தங்கமே, காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது, ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட பல இழப்புகளுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். அப்போது நீ செய்வதெல்லாம் கடந்து போனதையே நினைத்து உன் நிகழ்காலத்தை கெடுத்து கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான எண்ணங்களை செயல்படுத்து. எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நம் எண்ணங்களே எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. எனவே தான் உனது எண்ணங்கள் உயர்வானதாக மாற்றிக்கொள். நிம்மதியான மனதோடு எப்போதும் இரு. எல்லாம் நான் பார்த்து கொள்வேன். உனக்கான கால நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று பலமுறை உனக்கு அறிவுறுத்திருக்கிறேன் அல்லவா? இப்பொழுதும் கூறுகிறேன், இனி உன் வாழ்வில் எந்த தடங்கல்களும் இன்றி அனைத்து காரியங்களும் இனிதே நடக்கும். என்னையே நம்பிய என் பக்தர்களை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். நிச்சயம் காத்தருளுவேன். இப்பொழுது நீ என்னை அழைத்ததால் நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன். என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். நல்லதே நினை, நல்லதே நம் அம்மா நடத்தி கொடுப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.